திருமாவர்கள் வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே இருந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து எல்லாம் ஒன்று தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்தார் ஜவ்வு மாதிரி. இது காங்கிரஸ் வந்து ஒரே நல்ல நிலைப்பாடு எடுத்து, அதுவும் 29 வரைக்கும் அக்ரிமெண்ட்டாக எழுதி கொடுத்துருவாங்க. 29 வரைக்கும் நாங்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? பட் இவர் வந்து அந்த நிலைப்பாடு எல்லாமே இப்படி அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து மேற்கோள் காட்டினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு மட்டும்தான் சொன்னார். அப்புறம் அமைச்சர்களையும் பங்கேற்றாரு. இப்போ வந்து சொல்கிறாரு கேட்டினா தேர்தல், நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து தேர்தல் உடன்பாடு தான், தேர்தல் முடிஞ்சாலே கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு இப்போ சொல்கிறாரு. கூட்டணி ஆதரவு இந்த டிவிக்கு அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போதும் சொல்லலை, அமைச்சரவை பங்கேற்ற போதும் சொல்ல, இப்போ சாவகாசமாக வந்து என்ன சொல்கிறாரு, இதுதான் வந்து அரசியல்வாதி மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை. திருமாவர்கள் மீதுலாம் வந்து ஒரு சமரசமற்ற தலைவர், நம்பிக்கையான தலைவர், வீரமுள்ள தலைவர், போராளி, அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இது அத்தனத்தையும் மொத்தமாக கொண்டு போயிட்டு டிவிக்கில் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு ஒரு அமைச்சர் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே இனி வந்து காங்கிரஸுக்கும் எதிர்காலம் கிடையாது தமிழ்நாட்டில், விசிகாவுக்கும் எதிர்காலம் கிடையாது, முடிஞ்சிருச்சு.